ஆவிகள் பேய்கள் இல்லைன்னு சொல்ல வந்திய இந்த சித்து வேலைகள் செய்யறவங்க, அதாவது பிளாக் மெஜிஷியன்ஸ், அவங்க சாதாரண தெருப்புழுதி மண்ணள்ளி சர்க்கரையாகவும் குங்குமமாகவும் ஆக்குறாங்க, நல்ல தண்ணியா உப்பு தண்ணியாகவும் உப்பு தண்ணி நல்ல தண்ணியா ஆக்குறாங்க. இதுக்கு சராசரி மனிதர்களோட அவங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷமான சக்தி இருக்குங்கிறாங்க. அந்த சக்திக்கு பெயர் என்ன? அதாவது இந்த பேய் இல்லைன்னு சொல்லியாச்சு. அந்த பிளாக் மேஜிக் சொல்லி சூனியம், பில்லி சூனியம், மாயம், மந்திரம் சொல்றாங்கல்ல, அதான் பிளாக் மேஜிக்ங்கிறது. அந்த பிளாக் மேஜிக் சொல்றாங்கல்ல, அதுல சில வித்தைகள்லாம் சித்து வேலையெல்லாம் சித்துன்னு சொல்லுவாங்க, சித்து வேலைகள்னு சொல்றாங்க இல்லையா. இந்த சித்து வேலைகள் எல்லாம் செஞ்சு காட்டுறாங்களே, அது எந்த சக்தியால் நடக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சில உதாரணத்தையும் சொல்றாங்க. என்ன உதாரணம் சொல்றாங்க? மண்ணள்ளி போட்டு சர்க்கரையா காட்டுறாங்க, மண்ணை தான் போடுறாங்க, அது என்னவாயிருது, சர்க்கரையாக மாறுது. அப்ப அந்த மாதிரி ஒரு வித்தைகள்லாம் இருக்குது. அது மனித சக்தியை கொண்டு நடக்குதா, வேற ஏதாவது ஆவிகளை கொண்டு செய்யறதா அவங்க சொல்றாங்க. இந்த சித்து வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு என்ன செய்யறாங்க, எங்கள்கிட்ட ஆவிகள்லாம் வச்சிருக்கிறோம், அந்த ஆவிகளை கொண்டு இந்த காரியத்தை எல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல விளங்கிக்கிறங்க, இப்படி ஒரு கான்செப்டே உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்துறது இருக்கு இல்லையா, மாத்துறதா இருந்தா அதற்குரிய ரசாயன கலவை மூலமாக, ஒரு பொருளோட ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணுவதன் மூலமாக, அல்லது அதுல வெப்பம் ஏற்றுவதன் மூலமாக, குளிர செய்வதன் மூலமாக மாத்திரமில்ல. அந்த மாற்றத்தை தவிர அறிவுக்கு பொருந்தாமல் மாத்திர ஒரு கான்செப்ட் இருக்காண்டா இருக்கவே இல்லை. இது இருக்குன்னா இது நெருப்புல போட்டா உருகி வேற ஒரு பொருளை மாத்திரலாம். இது இப்படி இருக்குது, இந்த பொருளை நெருப்புல போட்டு வேற மாதிரி மாத்திரலாம், வேற பொருளை மாறிடும்ல, அப்படி மாத்த முடியும். வழங்குதா? ரெண்டு பொருளை கலந்து இன்னொரு பொருளை, தண்ணியையும் பாலையும் கலந்து தேநீரையும் கலந்து டீண்டு தயாரிக்கிறோம்ல, அப்படி மாத்தலாம். மூணு பொருள் இன்னொரு பொருளை மாத்துறது இது ஒரு சித்தலாம் கிடையாது, எல்லாரும் செய்யற ஒரு காரியம் தான். இந்த மாதிரியான மாறுதல் செய்ய முடியுமே தவிர, ஒரு சீனியை பிடிச்சி மண் ஆக்குறது, மண்ணை பிடிச்சி சர்க்கரை ஆக்குறது, இது நடக்குமான்னா இது நடக்கவே நடக்காது. எப்படி இதெல்லாம் நடக்குது என்று கேட்டால், எல்லாமே இதுல தந்திரம் தான். இந்த தந்திரங்கிறது விளக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மண்ணை சர்க்கரை ஆக்குறான் ஒருத்தன், ஆக்குறானா, அப்ப இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த மண்ணை சர்க்கரையாக்குற ஒரு விஷயம் ஒருத்தன் இருந்தா, அவன் நம்ம ஆரூரான் பாரிஸ் சர்க்கரை ஆலையெல்லாம் இருக்க, அவனை எல்லாம் மேல கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கலாம். அவனை விட என்ன சொல்லலாம், இந்த வாலி நோக்கத்து மண்ணை எல்லாம் குவிச்சு வச்சுக்கிட்டு சர்க்கரை ஆக்கணும் என்ன ஆயிடுவான். எதுக்கு கரும்பு, எதுக்கு பெரிய ஆலைகள்லாம், இந்த ஆரூரான் சர்க்கரை ஆலை, அப்புறமேலே பாரிஸ் சர்க்கரை ஆலை, இது எத்தனை சர்க்கரை ஆலை வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சீனி தயாரிக்கிறோம், அது தேவையா? அவன் நம்மள்ட்ட 1,000 ரூபாய் கேட்கறான். அவன்கிட்ட அந்த மாதிரியான ஒண்ணு இருந்தா, மண்ணை சர்க்கரை ஆக்கணும் உங்கள்கிட்ட 5 ரூபாய் கேட்கறான், அவன் பேப்பர் ரூபாய்ட்டு போயிட வேண்டியதானே. நீங்க என்ன பார்க்கணும், அது எப்படி செய்யறாங்க ரெண்டாவது சொல்றேன். முதல்ல நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இவன்கிட்ட இது இருக்குமானால் நம்மிடத்தில் அவன் கேட்பானா, நம்மகிட்ட தேவையாவானா, 5 போடு 100 போடு கேட்பானா? அவனுக்கு இப்படியான ஒரு ஆற்றல் இருக்குமே, ஆனால் பேப்பர் எல்லாம் 100 ரூபாய் ஆக்கிடலாமே, பேப்பர் எல்லாம் 1000 ரூபாய் நோட் ஆக்கிடலாமே, அரை மணி நேரத்தில் கோடீஸ்வரன் ஆகிடலாமே. ஒரு பேப்பர் கட்ட அடிக்க வச்சு அப்படி 1000 ரூபாய் நோட் ஆக்கிட்டா வாலி நோக்கத்தை விலைக்கு வாங்கிடலாமா? இல்ல வாலி நோக்கம் எது, புது வளசையா, புது வளசையை விலைக்கு வாங்கிடலாமா? இல்லையா, விலைக்கு வாங்கிடலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்ல. நீங்க விளைவிக்கிறேன், யாரெல்லாம் இந்த சித்து வேலை பாக்குறாங்கிறானோ அது உண்மையிலே அப்படி ஒண்ணு இருக்குமையானால், அவன் ஏன் நம்மிடத்தில் காசு கேட்கிறான், அவன் அதை செய்வதற்கு நம்ம இடத்துல கூலி எதிர்பார்க்கிறான், இதுல இருந்து விளங்கன்னு. அப்ப இல்ல, வேற என்னமோ தான் இருக்குது. என்னன்னு விளங்காட்டாலும் சரி, உங்களுக்கு என்னன்னு விளங்காட்டாலும் சரி, என்ன விளங்கிக்கிறேன், வேற என்னமோ ஒரு டெக்னிக் தந்திரம் பண்றான். என்ன தந்திரம்? அந்த காலத்துல, ஆரம்ப காலத்துலங்க, ஆரம்ப இந்த மேஜிக் இதெல்லாம் வராத கால, சாதாரண காலத்துல என்ன செய்வாங்கன்னா, வெத்தில இருக்குல்ல, வெத்தில பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்தா என்ன வயிறு, வெத்தில போடுறீங்க, கொஞ்சம் வெத்தில கொஞ்சம் பாக்கு சுண்ணாம்பு போட்டு சேப்ப போயிருமா இல்லையா? இதை வச்சு ஏமாத்திருக்காங்க அந்த காலத்துல. அந்த வெத்தில பாக்கு மக்களுக்கு அறிமுகமாகாத காலத்துல, பார் முதல்ல சுண்ணாம்பு பாக்க வயல போட்டுக்க வேண்டியது. வெத்தில பச்சையா இருக்குமா, பச்சையா இருக்க பாத்துக்கிட்டியா, இதை பார் ரத்தமாக்குறேன்னு சொல்லி கடிப்பான். வெத்தில அந்த மக்கள்கிட்ட அறிமுகம் இல்லாத காலம், அடிச்சு வச்சு துப்பம் சிவப்பா வருமா, இந்த மாதிரி ரத்தம் கேட்க வச்சிருவான், 100 ரூபாய் கொடு, நீ ஏதாவது சொல்ல கேட்கலன்னு சொன்ன என்ன வைக்கிறேன், ரத்தம் கேட்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது உண்மையில இப்ப ஏமாத்த முடியாது. வெத்திலை பத்திங்க, வெத்திலை விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப வெத்தில தெரிஞ்சு போனதுனால வெத்தில ஏமாத்த முடியும், எல்லாரும் போடக்கூடிய ஒரு பொருளா மாறிட்டதுனால இது ஒரு ரசாயன மாற்றம். 3 பொருள் சேரும்போது என்ன செய்யும், அதுக்குரிய சில மாற்றங்கள் ஏற்படும். இது இத கூட பிளாக் மேஜிக் ஏமாத்திருக்காங்க ஒரு காலத்துல. இதெல்லாம் சித்து வேலை, இதெல்லாம் பெரிய அதிசயம் ஏமாத்தி ரத்தம் கேட்க வைக்கணும்னு சொல்லி ஏமாத்தி பணம் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு, எலுமிச்சம்பழத்தை கத்தினால அறுப்பாங்க, அப்படி ரத்தம் ஊத்தும். எலுமிச்சம்பழம் இருக்கும், கத்தினால அறுப்பாங்க, என்ன செய்யும், அப்படி ஊத்துனா சிறப்பு கடை ரத்தமா ஊத்தும். என்ன பண்ணுவீங்க, ரத்தமா தான் பயந்துருவோமே, என்ன பத்தியா குடல் வெந்துருவேன், குடல் அறுத்துருவேன், என்ன செய்ய 500 ரூபாய் கொடு,
என்ன கொடுத்துருமா இல்லையா? இது ஒரு கெமிக்கல் தான். என்ன செய்யணும், நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்களே எலுமிச்சம்பழத்தை நீங்களே கத்தியும் கொடுத்து பாடுறான்னு சொல்லணும். என்ன செய்யணும், எலுமிச்சம்பழத்தை ரத்தமாக்குனீங்களா, இந்த எலுமிச்சம்பழம், இந்த எங்க வீட்டு கத்தி இப்பாரு, அடுத்த ரத்தம் வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உனக்கு எலுமிச்சம்பழத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கான், இல்ல கத்தியில என்ன பண்ணிருக்கிறான், அறிவு வழங்குதா இல்லையா? அவன் வச்சுக்கிற கத்தியை கொண்டு அறுத்தா தான் ரத்தம் வரும், ரத்தமாகுமே தவிர நீங்க வச்சுக்கிற கத்தியை கொண்டு அறுத்தா அது ஆகாது. என்னன்னு கேட்டா, அந்த துத்தன மயில் துத்தம்னு ஒண்ணு இருக்குது, ப்ளூ கலரா இருக்கு, இந்த பசையெல்லாம் காய்ச்சி அதுல போடுவாங்க பூச்சிலாம் வராம இருக்கிறதுக்காக வேண்டி. இந்த மயில் துத்தத்தை கரைச்சி அதை கத்தியில அப்படி முக்கி அந்த கத்தியை பிளர்ல காய வச்சுட்டீங்கன்னு சொன்னா அதுவும் எலுமிச்சம்பழமும் ஆனால் சேப்ப போயிடும். இந்த மயில் துத்தமும் அந்த எலுமிச்சம்பழமும் சாரும் சேர்ந்துச்சுன்னா என்ன மாதிரி சிகப்பாய்க்கணும். அந்த கத்தியில ஏற்கனவே தடவை வச்சிருப்பான், பிளேடோ கத்தி என்ன செய்வான், நல்லா மயில் துத்துல போட்டு போட்டு காய வச்சு வச்சிருப்பான். அந்த கத்தி பூரா மயில் துத்தம் இருக்கும், பழங்கதா காஞ்சி போயிருக்கும். எலுமிச்சம்பழத்தை வச்சவன என்ன ஆயிரும், அப்படி ரெண்டு சேர்ந்து ரத்த கடை அப்படி சிகப்பா கொட்ட ஆரம்பிச்சிடும். பாக்குறவன் என்ன செய்வான், ரத்தம் பெரிய சக்தி இருக்கு உனக்கு. நீங்க என்ன வழங்கனே, இப்படிலாம் சக்தி இருந்தா இதை காட்டி நம்ம பொழப்பு நடத்த வர்றான், அதையே யோசிக்கணும். இதை வச்சு ஏன்டா பொழப்பு நடத்த வர்ற, இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனா இருந்தா நீ என்னமோ பண்ணிட்டு போயிடலாமே. அப்ப எங்கள்ட்ட பொழப்புக்கு தானே வர்ற, பொழப்புக்கு வந்தாலும் செட்டப் தானே அது. உன்ட்ட அதீத சக்தி எக்ஸ்ட்ரா பவர் இருந்தா நீ எப்படி எங்களுக்கு வர்ற, அது கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய காட்சியை பாக்குறீங்க. மண்ணை சர்க்கரையாக்குறான பாத்திருக்கீங்களா? மண்ணை சர்க்கரையாக்குற பெரிய விஷயமா? மண்ணை சர்க்கரையாக்குறேன்னா 2 டப்பா வச்சிருப்பான், 2 டம்ளர் வச்சிருப்பாங்க. ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ், ஒரு கிளாஸ் கீழே இருக்கும், இன்னொரு கிளாஸ் அதுக்கு மேல போட்டு இந்த கீழே உள்ள கிளாஸ்ல சர்க்கரை போட்டு வச்சிருப்பான். மேல உள்ள கிளாஸ் என்ன செய்வான், அந்த வரம்பு தெரியாம கையில இப்படி பிடிச்சிருப்பான். இந்த 2 கிளாஸுக்கு இடையில இந்த கேப் தெரியும்ல, 2 கிளாஸ் இருக்கிற மாதிரி இப்படி கையை பிடிச்சிக்கிறாங்க. பாத்தியா ஏதாவது இருக்குதா, அப்படி ஒண்ணுமே இருக்காது. அது கீழே உள்ள கிளாஸ்ல எல்லாமே இருக்கும். அதுல மண்ணெளி போடுவான். மண்ணெளி போட்டு என்ன செய்வான், மூடி வச்சிருப்பான்ல, அந்த மூடி எப்படி மூடியா இருக்கு, தோல்ல செஞ்சிருப்பான். அது முழுசா அப்படி கவர் ஆகும், உள்ளுக்குள்ள போயிடும். உள்ளுக்கு போன என்ன செய்யும், உள்ள போட்டுட்டு எடுக்கிறான்ல, அது எடுக்கும் போது அந்த முதல்ல உள்ள கிளாஸ் இருக்குல்ல, அது சேர்த்து அப்படி எடுத்துருவான். அது தோல்ல உள்ள முடியா இருக்கும், அமுக்குற மாதிரி தோல் முடியா இருக்குல்லங்க, இப்படி பிடிச்சா அது சேர்த்து உரிடுவான். இந்த இடத்துல இப்படி இருக்குல்ல, எடுக்குமா என்ன செய்வான், இதோட சேர்த்து உரிடுவான். அது பெரிய பெரிய முடியா இருக்கும், உள்ள போன தெரியாது உங்களுக்கு, அப்படி இருந்து வச்சிருவான். இப்ப எந்த கிளாஸ் இருக்கு, சக்கரை போட்ட கிளாஸ் இருக்கும், மண் தான் இருக்கு, மண்ணும் போட்டது மண்ணில் தான் இருக்குது, சக்கரை இங்க இருக்குது. என்ன செய்வான், அப்படி எடுத்து காட்டுவான், சக்கரையா இருக்கும். அவன் என்ன சக்கரை போட்டா சக்கரை மிட்டாய் போட்டா மிட்டாய் எதை போட்டாலும் கிடைக்கும், வழங்குதா? அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த டப்பா, இந்த கிளாஸ், இந்த மண்ணு சக்கரையாக்கு செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், கிளாஸையும் நீங்க கொடுக்கணும், மண்ணையும் நீங்க கொடுக்கணும், போடுற மூடியும் நீங்க கொடுக்கணும். சக்கரையாக்குன்னு ஆக்க முடியுமா? அப்ப சக்கரையாக்குறதுங்கிறது ஒரு செட்டிங்ல ஆக்குறது இல்ல, மறைக்கிறது. தந்திரங்கள் பண்ணி என்ன செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி தீ மிதிக்கிறான், உதாரணம் சொல்றேன், தீ மிதிக்கிறான் இல்லையா, தீல மிதிச்சு பெரிய சக்தி இருக்கு, சித்து வேலை அதெல்லாம் பக்தியில நடக்கிறாங்கன்னு சொல்றிய. தீ மிதிக்கிற எவனா தீல உட்கார்ந்துருக்கானா, தீ மிதிக்கிறா தீல உட்கார பார்ப்போம், உட்கார மாட்டாயே. அது என்னன்னு கேட்டா, அந்த உள்ளங்கால் உள்ளங்கை இருக்கு பத்தியா, இது மற்ற உறுப்புகளை விட கொஞ்சம் கூடுதலாக வெப்பத்தை தாங்கக்கூடியது. இந்த இடத்துல நெருப்பு கூட, இந்த இடத்துல என்ன செய்ய, நெருப்பு கொஞ்சம் சூடு தாங்கும். அதனால உள்ளங்கால்னால நம்ம நடந்து போறோமா இல்லையா, கால்னால நடந்து முதுகுனால உருண்டு போக முடியுமா? மணல்ல நடந்து போயிருவோம், மணல்ல சுடு மணல்ல உருண்டு போக முடியுமா உங்களால? அது தாங்காது, உடம்புக்கு தாங்க முடியாது. இந்த உள்ளங்காலுக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப என்ன செய்ய, அந்த காலத்துல கிராமங்கள்ல இப்ப இருக்கான்னு தெரியல, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மாவெல்லாம் என்ன செய்வாங்க, அடுப்புல தீ இருக்குல்ல, தீக்கங்கு ஒரு அடுப்புல கை நாள் எடுத்து அடுத்த போடுவாங்க. தீக்கங்கு கை நாள் எடுத்து என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஏன் அப்படி எடுத்து போட ஒண்ணும் செய்யாது, சின்ன கேப்பு கிடைக்கல, ஆறி போயிடும். அப்படி எடுத்து தூக்கி போடலாம், விரல்னாலதான் விளக்கு அமர்த்துவாங்க. அப்படி விளக்கு இருக்குல்ல, இப்படி அமைச்சு போடலாம், ஒண்ணும் செய்யாது. அந்த ஒரு செகண்ட்ல அப்படி அந்த காத்து என்ன செய்ய, வெந்து போறதை விட்டு தடுத்துரும். வச்சு எடுத்தா ஒண்ணும் ஆகாது. பெரிய பெரிய மேஜிக் தந்திரம்லாம் கிடையாது, யாரும் செய்யணும். அவனுங்கதான் வச்சு எடுத்தா என்ன செய்யாது, நெருப்புல வச்சு கையை வச்சுதான் ஒண்ணும் செய்யாதுங்க. நெருப்புல நடக்கிறோம், நெருப்புல நில்லுவோம் பார்ப்போம். நிக்கிறான், தீ மிதிக்கிறான, தீ மிதிச்சு நில்லு பார்ப்போம், தீ மிதிச்சு உட்கார பார்ப்போம், உட்கார முடியாது. இப்படி சில இயற்கையா சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா முத்திரையை குத்திட்டு என்ன செய்யணும், அதை பண்றான். மேஜிக் இன்னும் சொல்ல போனா, இப்ப இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லி நிறைய பொருள்கள்லாம் விக்குது, மேஜிக் டே பொருள்லாம். இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், என் தலை மட்டும் உங்களுக்கு தெரியும், நான் உடம்பே தெரியாது, தலை மட்டும் தனியா பேசும். அப்படி ஆக முடியுமா? நான் முழுசா உட்கார்ந்துருப்பேன்,